முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மூவி அன்லஃபுல்லா டவுன்லோட் பண்ணி பாக்குற மாதிரிலாம் கேஸ் ரிஜிஸ்டர் வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுதான். அந்த வீடியோக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ல வந்து, அப்போ நாங்க மூவி பார்க்கும் போது அந்த மூவி நல்லா இல்லைன்னா அவங்க மேல நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. இந்த கமெண்ட்டுக்கு மட்டுமே 737 பேர் லைக்கும் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா கங்குவா மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பத்தி சில பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிருந்தாங்க. இந்த வீடியோல வந்து ஒரு மூவி நல்லா இல்லைன்னா அந்த மூவி டீம் மேல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு லீகலா நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லங்க, சினிமா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாப்கார்னும் சரி, ஸ்நாக்ஸும் சரி, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே ரேட் காஸ்ட்லியா விற்கிறாங்க, ஐயா விற்கிறாங்களே. சோ அது எந்த அத்தாரிட்டியும் வந்து ரெகுலேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயத்தை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் இது சம்பந்தமா வந்து அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன், அதையும் நீங்க கேளுங்க. அண்ட் அதுக்கப்புறம் கன்சியூமர் கோர்ட்ல சினிமா தியேட்டர் அகேன்ஸ்டா வந்து கேஸ் ஃபைல் பண்ணி வின் பண்ணிருக்காங்களே, அந்த டீடைல நம்ம பார்க்க போறோம். ஒண்ணா பார்த்துலாம் வாங்க. அலபேட்ட சிட்டிசன்ஸ், திஸ் இஸ் மீ அட்வொகேட் விக்னேஷ். இந்த வீடியோ வந்து சினிமா ரிலேட்டடான கன்சியூமர் கேसेस தாங்க. ஒண்ணா பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், சினிமா தியேட்டருக்கு அகேன்ஸ்டா நம்ம கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியுமான்னு ப்ரோ என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா 100% கேஸ் ஃபைல் பண்ண முடியுங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா, இன் கேஸ் ஏதோ ஒரு சினிமா தியேட்டர்ல வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணி மூவிக்காக டிக்கெட் புக் பண்ணி போகும்போது அந்த தியேட்டர் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் ப்ராப்பரா பண்ணி கொடுக்கணும், ஹைஜீனிக்கா இருக்கணும், ஏர் கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஏர் கண்டிஷன்லாம் ப்ராப்பரா வரா மாதிரி சினிமா தியேட்டர் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அந்த ஓனர்ஸ் அந்த ஸ்டாஃப் எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அது அவங்களோட டியூட்டி கூட. நம்ம அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பே பண்றோம். அந்த மூவி டிக்கெட்ல பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் சேர்த்து பே பண்றோம். இன் கேஸ் இந்த ஃபெசிலிட்டிஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க மேல வந்து நம்ம கன்சியூமர் கோர்ட்ல தாராளமா கேஸ் ஃபைல் பண்ணலாங்க. இதெல்லாமே நம்ம லீகலைஸ் தான். சோ ஆல்ரெடி கன்சியூமர் கோர்ட்ல கேஸ்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த கேसेसலாம் நான் ஒண்ணா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கன்சியூமர் கேஸ் பத்தி பார்த்துலாம் வாங்க. ஒருத்தங்க ஜெய்ப்பூர்ல குர்தா போட்டுட்டு தியேட்டர்ல சினிமா பார்க்கிறதுக்காக போயிருக்காங்க, மூவி பார்க்கிறதுக்காக போயிருக்காங்க, குர்தா போட்டுட்டு போயிருக்காங்க. அந்த தியேட்டர்ல போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சீட்டிங் வந்து ப்ராப்பரா இல்லாம இருந்திருக்கு. சீட் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அந்த சீட்டை பார்த்த கஸ்டமர் வந்து அந்த தியேட்டர் இன்சார்ஜ் கிட்டயும் அந்த மேனேஜர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. ஆனாலுமே அந்த ஸ்டாஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரை கம்பல் பண்ணி அந்த சீட்லயே உட்கார வச்சிருக்காங்க. அந்த சீட்ல இருக்க ஸ்டீல் வந்து அந்த குர்தா வந்து கிழிச்சிருக்கு. இத பார்த்து அவர் வந்து தியேட்டர் இன்சார்ஜ் மேல வந்து கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. இந்த கேஸ் விசாரிச்ச ஜெய்ப்பூர் கன்சியூமர் கோர்ட் வந்து என்ன சொல்லிருக்கான்னு பாத்தீங்கன்னா, சோ தியேட்டரோட இன்சார்ஜ் பர்சன் வந்து சீட்டிங் கெபாசிட்டி எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது அவங்களோட கடமை, அவங்களோட டியூட்டி கூட. சோ இத வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம இருந்திருக்காங்க. இதனால அவரோட குர்தா வந்து கிழிஞ்சிருக்கு. இதுக்காக அந்த பாதிக்கப்பட்ட கஸ்டமருக்கு வந்து கண்டிப்பா நீங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 22,000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, அந்த குர்தாவோட வேல்யூ வந்து 1,500 ரூபாய். அந்த 1,500 ரூபாய் ரீஃபண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 23,500 ரூபாய் வந்து காம்பன்சேஷனா கொடுக்க சொல்லிருக்காங்க. அந்த டீடைல் எல்லாமே இந்த வீடியோல போற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது தியேட்டர் போகும்போது அந்த தியேட்டர்ல ப்ராப்பரான சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் உங்களுக்கு ப்ராப்பரா பண்ணி கொடுக்காம இருந்தா அந்த சீட்டிங் வந்து டேமேஜ் ஆனாலுமே இதே மாதிரி நீங்க அவங்க மேல கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். உங்களுக்கு இதே மாதிரி காம்பன்சேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே உங்க லீகல் ரைட்ஸ், இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் கன்சியூமர் கேஸ் பத்தி பார்த்துலாம் வாங்க. அசாம்ல இந்த விஷயம் நடந்திருக்குங்க. அசாம்ல ஒருத்தவங்க வந்து மூவி பார்க்கிறதுக்காக தியேட்டருக்கு போயிருக்காங்க. அந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஹைஜீனிக் இல்லாம இருந்திருக்கு. அந்த தியேட்டர்ல ஹைஜீனிக் இல்லாம இருந்ததுக்காக அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எலிலாம் வந்திருக்கு. எலிலாம் வந்து இவங்களுக்கு கடிச்சிருக்கு, அந்த கஸ்டமரை வந்து கடிச்சிருக்கு. இத பார்த்த கஸ்டமர் வந்து அந்த தியேட்டர் இன்சார்ஜ் மேல வந்து கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் விசாரிச்ச கன்சியூமர் கோர்ட் வந்து தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே டிக்கெட் காசு வர்றதை மட்டும் பார்க்க கூடாது, தியேட்டர் எல்லாமே மெயின்டைனா இருக்கா, ஹைஜீனிக்கா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். சோ இது வந்து பார்க்காம விட்டுட்டாங்க. இது வந்து இவங்களோட தப்பு தான். அதனால அந்த அஃபெக்ட் ஆன கஸ்டமர், எலி கடிச்ச கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா 67,000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லிருக்காங்க. வித் 12% இன்ட்ரெஸ்டோட கொடுக்க சொல்லிருக்காங்க. சோ இதெல்லாமே நம்மளோட லீகல் ரைட்ஸ். இன் கேஸ் நீங்க போற தியேட்டர்ல வந்து ஹைஜீனிக்கா இல்ல, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட அவங்க மேல நம்ம கன்சியூமர் கோர்ட்ல தாராளமா கேஸ் ஃபைல் பண்ணலாம் சொல்லி இந்த கேसेस எல்லாமே நம்ம ப்ரூவ் பண்ணது. இதெல்லாமே நம்ம லீகல் ரைட்ஸ், இதை நீ தெரிஞ்சுக்கோங்க. ஜட்ஜ்மென்ட் டீடைல் எல்லாமே இந்த வீடியோல நான் கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சேனல்ல மூவி ரிலேட்டடா எப்பப்பலாம் நான் வீடியோ போடும்போது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா தியேட்டர்ல பாப்கார்னும் சரி, ட்ரிங்க்ஸும் சரி, ஸ்நாக்ஸும் வந்து ஹை ரேட்டா விக்கிறாங்களே ப்ரோ, அதுக்கு சம்பந்தமா ஏதாவது ரெகுலேட் பண்ற மாதிரி லா சொல்லுங்க சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இந்த இஷ்யூ சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்ததுங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேஸ் நடந்தது பாத்தீங்கன்னா, ஏன் வந்து சினிமா தியேட்டர்ல வந்து அவுட் சைட் ஃபுட் அலோவ் பண்ண மாட்டாங்க, பாப்கார்ன் ரேட்டும் ஸ்நாக்ஸ் ரேட்டும் வந்து ஏன் ஹையா இருக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்தது. அந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் நடக்கும் போது தியேட்டர் ஓனர் சார்பா சைடுல வந்து அட்வொகேட்ல ஆர்கியூ பண்ணான்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து எங்களோட சினிமா தியேட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஓன் ப்ராப்பர்ட்டி. நம்ம இந்தியன் லா படி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிசினஸ் பண்றதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. அதனால நாங்களும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி சினிமா தியேட்டர்ஸ் இன்சார்ஜ் பர்சன்ஸ்க்கு வந்து நிறைய டியூட்டிஸ் இருக்கு. அந்த சினிமா தியேட்டர் வந்து நீட் அண்ட் கிளியரா ஹைஜீனிக்கா வந்து நாங்க மெயின்டைன் பண்ணணும். இன் கேஸ் நாங்க அவுட் சைட் ஃபுட் வந்து கஸ்டமரை வந்து அலோவ் பண்ணோம்னா அவங்க ஃபுட் எல்லாம் வந்து கீழே கொட்டிட்டாங்கன்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை இருக்கு, எக்ஸ்ட்ரா போர்டன் ஆயிரும். சோ இன் கேஸ் அங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து சீட்ஸ்ல எல்லாம் தடவிட்டானா அந்த சினிமா தியேட்டர் சீட்ஸ் எல்லாமே நாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அந்த காஸ்ட் எல்லாம் வந்து நாங்க தான் பேர் பண்ணணும் சொல்லிட்டு இவங்க தரப்புல
இருக்க ஆர்குமெண்ட்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி ஹோட்டல்ல வந்து ஒரு தோசைக்கு ஒரு இட்லிக்கு வந்து எம்ஆர்பி அவங்க செட் பண்றாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாப்கார்ன் ட்ரிங்க்ஸ் வந்து நாங்க தான் ரெடி பண்றோம், எங்களுக்கு அது எம்ஆர்பி செட் பண்றதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, அதனால நாங்க வந்து கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஓனர் சார்பா இருக்க அட்வொகேட்ல வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆர்குமெண்ட் பண்ணாங்க. இந்த கேஸை விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் வந்து சினிமா தியேட்டர் வந்து பிரைவேட் ஓன் பை ப்ராப்பர்ட்டி, அதனால அவங்களுக்கு வந்து டியூட்டிஸ் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. டியூட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த தியேட்டரை வந்து மெயின்டைன் பண்றது, கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது அவங்களோட டியூட்டி. அதே மாதிரி அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ரைட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர்லாம் வெளி ஃபுட் கொண்டு வர கூட சொல்றதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. சோ இந்த பாப்கார்ன் ரேட்டும் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் ரேட்டும் ஹையா இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கான்னு பாத்தீங்கன்னா சோ கஸ்டமர் வந்து கம்பல்சரியா வாங்கணும்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல, அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, வாங்காம போறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. சினிமா தியேட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல சொல்றதுனால அவங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீ வாட்டர் ப்ரொவைட் பண்ண சொல்லிட்டு அது கம்பல்சரி ரூல் இருக்கனால அது கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணணும். ஃப்ரீ வாட்டர் வந்து எல்லா தியேட்டர்ல வந்து கம்பல்சரி கொடுக்கணும் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க. ஏன்னா இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆல்ரெடி ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. இன் கேஸ் நீங்க பாக்குற தியேட்டர்ல வந்து ஃப்ரீ வாட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லினானா அவங்கள பத்தி ஜாயிண்ட் கமிஷனர் லீகல் மெத்தடாலஜி கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஆல்ரெடி இது சம்பந்தமா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆர்டர் கிளியரா ஆர்டர் போட்டுட்டாங்க. அந்த ஆர்டர் டீடைல் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டர் படி எல்லா தியேட்டர்லயும் வந்து ஃப்ரீ வாட்டர் கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும். அது தவிர பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்லாம் வந்து எம்ஆர்பி ரேட் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த தியேட்டருக்கு ஃபேவரா வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. பாக்குற நிறைய பேர் இது சம்பந்தமா நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தீங்க. இதுதாங்க ஆன்சர். சுப்ரீம் கோர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ் வந்து அவங்களோட பாப்கார்னும் சரி அவங்களோட ட்ரிங்க்ஸ் வந்து எம்ஆர்பி ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதுல நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. அதனால அவங்க எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்றது அவங்களோட ரைட்ஸ் இருக்கு. இன் கேஸ் எம்ஆர்பி ரேட்டோட ஜாஸ்தியா வித்தானா அவங்க மேல நீங்க தாராளமா கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். தியேட்டர்ல மட்டும் இல்லங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ல எந்த இடத்துலயுமே எம்ஆர்பி ரேட்டோட ஜாஸ்தியா வித்தானா அவங்க மேல நீங்க தாராளமா கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். இந்த விஷயத்தை நீங்க கிளியரா புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம மெயின் டாபிக் உள்ள போலாம் வாங்க. மெயின் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு படம் உங்களுக்கு பிடிக்கலனா அந்த படம் டீம் மேல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த क्वेश्चन கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம லீகலா என்னன்னு பாத்துலாம் வாங்க. சோ லீகலா பாத்தீங்கன்னா எப்பவுமே ஜெனரலா வந்து மூவி டீம் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க, அந்த மூவி வந்து நல்லா ப்ரோமோட் பண்ணுவாங்க. எப்படி ப்ரோமோட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்துவாங்க. மேக்ஸிமம் அவங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு விஷயத்தை அவங்க பண்ணிட்டு மக்கள்கிட்ட அந்த மூவி இந்த மாதிரி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சேர்க்குவாங்க. இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வெறும் ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த மூவி வந்து இந்த டேட்ல ரிலீஸ் ஆகுது மட்டும் தான் சொல்லுவாங்க தவிர எந்த டைரக்டரும் சரி எந்த ப்ரொடியூசர் சரி எந்த ஆக்டரும் வந்து இன் கேஸ் இந்த மூவி நல்லா இல்லைன்னா நாங்க ரீஃபண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எந்த விஷயத்த அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம ரீஃபண்ட் கிளைம் பண்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இந்த மூவி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்த்துட்டு நம்ம தான் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு அந்த ஷோக்கு போவோம். ஷோக்கு போயிட்டு அந்த தியேட்டர்ல நம்மளுக்கு ஒரு சீட்டை கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கிரீன்ல மூவி எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அதை நம்ம பார்த்துருவோம். இன்கேஸ் நல்லா இல்லைன்னா கூட அதுக்கு சம்பந்தமா நம்ம கேஸ் போட முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணிருக்காங்க தவிர அவங்க கேரண்டி எல்லாம் பண்ணல. இந்த மூவி நல்லா இல்லைன்னா அவங்க ரீஃபண்ட் பண்ண சொல்லி கேரண்டி எல்லாம் பண்ணல. நம்மளோட ஆப்ஷன் தான், அது போலாம் போகாம இருக்கலாம். அந்த மூவி வந்து பிடிக்கிறதுக்கும் பிடிக்காம போறதுக்கும் அது அவரோட பர்சனல் சாய்ஸ். இதுக்குள்ள வந்து டிஃபிஷியன் சர்வீஸ் வராதுங்க. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு அது நல்ல விதமா எடுத்துக்கிறது எடுக்காதுக்கு வந்து அந்த பர்சனலோட சாய்ஸ் தான் தவிர இது வந்து சாட்டிஸ்பாக்சன் வராது. லீகலா இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம கேஸ் ஃபைல் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. இன்கேஸ் கேஸ் ஃபைல் பண்ணாலுமே நம்ம எதிர்பார்க்கிற ரெமெடி கிடைக்குமான்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் தான். மூவி டீம் வந்து ஒரே டிஃபரெண்ட் பாயிண்ட் சொல்லிடுவாங்க. நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம், அட்வர்டைஸ்மெண்ட்காக நாங்க டிக்கெட் கொடுத்தோம், உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம். சோ பிடிக்குது பிடிக்காம போது வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான் தவிர அதுக்கு நாங்க பொறுப்பு ஆக மாட்டோம் சொல்லிட்டு மூவி டீம் வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் கன்சியூமர் கோர்ட்டும் இந்த விஷயத்தை படி நம்ம கேஸை டிஸ்மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சோ ஃபியூச்சர்ல இது சம்பந்தமா யாராவது கேஸ் ஃபைல் பண்ணானா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட சொல்றேன். இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து சினிமா தியேட்டருக்கு மட்டும் இல்லைங்க. இன்கேஸ் நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஐபிஎல் பார்க்கும்போது சிஎஸ்கே மேட்சுக்காக போகும்போது அங்க தோனி பேட்டிங் ஆடுறதுக்காக தான் நான் டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு தோனி ஆடாம போயிட்டாருன்னா நீங்க அதுக்காக ரீஃபண்ட் கிளைம் பண்ணனா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த சிஎஸ்கே டிக்கெட் வந்து சிஎஸ்கே மேட்சுக்காக மட்டும் தான். சிஎஸ்கே மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தோனி ஆடுவார் ஆடாம போவார், அது சிச்சுவேஷன் பொறுத்து இருக்கு. சோ அவர் ஆடினாலும் சரி ஆடலன்னா கூட உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளியரா போட்டுவாங்க. சோ அதனால உங்களோட பர்சனல் என்ஜாய்மெண்ட் தான். நீங்க கிரவுண்டுக்கு போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு சீட் அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மேட்ச்ல ஒரு பால் போட்டாவே உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. இதுக்காக நீங்க கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணாலுமே அந்த கோர்ட்ல போயிட்டு அந்த கேஸ் எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த விஷயம்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எதுக்கெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அதுக்கு தான் ஃபைல் பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு படம் நல்லானதுக்காக அந்த மூவி டீம் மேல நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியுமான்னு கேட்டா பெரிய பெரிய क्वेश्चन மார்க் தான். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கேஸ் ஃபைல் பண்ணாலுமே நம்மளுக்கு ஏத்த ரெமெடி கிடைக்குமான்னு கேட்டா சான்ஸே இல்ல. இது என்னோட கருத்து. ஃபியூச்சர்ல இன் கேஸ் யாராவது இது சம்பந்தமா கேஸ் ஃபைல் பண்ணா அந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. கங்குவா மூவி எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வேற ஏதாவது நான் டாபிக் பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. இது மோஸ்டா லைக் எது சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்டா இருக்கோ நான் அதை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சொல்றேன். பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். Thank you for watching this video. Have a good day. அடுத்த வீடியோல பார்ப்போம். Bye bye.